முடியலடா. அது அசைக்க கூட முடியல. இந்த கணம் கணக்குது. தெரியலையேடா. டேய், இன்னொரு வாட்டி தூக்கி பார்க்கலாம். தூக்குங்கடா. தூக்குடா தூக்குடா. நல்ல சிலைய அடியில புடிச்சு தூக்குங்க. ஏய், யாரா அது? யாரா அது? வீட்டுல இருக்கிற எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு தான் சொன்னாங்க. அப்ப குரல் கொடுத்தது யாரா இருக்கும்? ஒண்ணுமே தெரியலையேடா. நான் தான் பேசுனேன். நான் தான் பேசுனேன். யாரா அது? உங்க முன்னாடி தான் பேசுறேன். யாரா? அங்க எங்கன்னு பாக்குறீங்க? டேய், சிலதாண்டா பேசுது. என்னடா வளர? சிலை எப்படிடா பேசும்? சிலை பேசலடா, சிலையா இருக்கிற அம்மன் பேசுறேன். தோ பாருடா, அம்மன் பேசுதாமே. நாம இதுக்கு முன்னாடி எத்தனை சிலைகளை திருடி இருப்போம். அப்பெல்லாம் வாய் பேசாத சாமி இப்ப பேசுதாண்டா. நல்ல காமெடில. டேய், யாரா என்ன அடிச்சது? டேய், நாங்க அடிக்கலடா. சொன்னா நம்ப மாட்டீங்கன்னு தான் ஒரு அறை கொடுத்தேன். அப்பவும் நம்ப மாட்டேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? ஓ, பொறி கலங்க அடிச்சாதான் நம்புவீங்களா? டேய், இது சாமி இல்லடா, பொம்பளை ஆசாமி. தூடாவல. அடிக்கிற நீ. அப்பா, இந்நேரம் சிலையை தூக்கிருப்பானுங்களா? தூக்கி இருப்பானுங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல சிலையோட வருவானுங்க பாரு. தம்பி, 108 தடவை ஆடியாச்சு. தூரிய நிறுத்துங்க. சரிங்க. கௌரி, நிறுத்துங்க. ஏய், என்னாச்சு? தெரியல கௌரி. தூரிய நிறுத்துங்க. சித்தப்பா, பயமா இருக்கு. நிறுத்துங்க தம்பி. ஏன் நிறுத்த முடியல? விடுங்க தம்பி. என்னங்க இவ்வளவு நேரம் ஆச்சு? வந்துருவானுங்க, இரு. இவனுங்களுக்கு என்னாச்சு? ஒரு சிலையை தூக்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆகுது. அண்ணே, பேசாம நம்மளே தூக்கிட்டு வந்திருக்கலாம். டேய் ஜனா, அமைதியா இருடா. தூக்கிட்டு வருவானுங்க. அம்மா, பிடிங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து பிடிங்க. சித்தப்பா, பிடிங்க மாட்டேங்குது. நிறுத்துங்க சித்தப்பா. சித்தப்பா, நிறுத்துங்க.
கௌரி கௌரி நீ பயப்படாத எப்படியாவது நிறுத்திடுறேன் பிடிங்க பிடிங்க ஏய், இருக்கா? கடவுளே கௌரிக்கு ஏதோ ஆயிடக்கூடாது. கடவுளே. அம்மா தாயே எங்களை மன்னிச்சிருமா. எங்களை மன்னிச்சிரு ஆத்தா. தாத்தா இனிமே நாங்க சாமி இந்த செய்ய மாதிரி திருட பண்ண மாட்டோம் மாட்டோம் தாத்தா. இனிமே நாங்க எங்களை திருடவே மன்னிச்சிரு மாட்டோம். ஆத்தா. இனிமே சிலைய திருடுவீங்க. திருட மாட்டோம். திருட மாட்டோம் சாமி. ஓடுங்கடா. ஏய், வாங்கடா. ஏய், ஓடுடா. வாடா வாடா. சீக்கிரம் ஓடுடா. கௌரி நிறுத்துங்க தம்பி நிறுத்துங்க. கௌரி இறங்கு 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 பாத்துமா கௌரி உனக்கு ஒண்ணும் ஆகல. கௌரி 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 என்ன ஆச்சு கௌரி என்னாச்சு கௌரி என்னாச்சு கௌரி ஒண்ணும் இல்ல சித்தப்பா. ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஆத்தா புண்ணியத்துல உனக்கு ஒன்னும் ஆகலம்மா. இனி எந்த பயமும் இல்ல. பொண்ணை தைரியமா கூட்டிட்டு போங்க. வா கௌரி போங்க. என்ன சார் நடந்துச்சு? ஒண்ணுமே புரியல. யோ என்னய்யா எப்படியா மயங்கணும்? என்னாச்சு? ஒண்ணுமே புரியல. நல்ல வேலை சிலைக்கு ஒன்றும் ஆகல, இங்கே தான் இருக்கு. சித்தப்பா 108 தடவை தூரி ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் ஆட்டத்தை நிறுத்தவே முடியல. எதுக்கு இப்படி நிக்காம ஆடிச்சுன்னு தெரியல. நான் தூரிய விட்டு இறங்க நினைக்கிறேன், ஆனா என்னமோ தெரியல, என்னால இறங்கவே முடியல. வேற ஏதோ தடுத்துச்சு. நான் வேற ஏதோ முறையா இருக்கல போல இருக்கு. அதான் என் மேல ஆத்தா கோச்சுக்கிட்டு இப்படி பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். கௌரி தூரி ஏன் நிக்காம போச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். நாம ஆத்தாவோட புள்ளைங்க. அவ எதுக்கு நம்ம கிட்ட கோச்சுக்க போறா? நீ எதை நினைச்சும் கவலைப்படாத. ஆமா கௌரி, நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணேன், ஆனா தூரிய தொடக்கூட முடியல. என்னவோ ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. நீ அதை பத்தியெல்லாம் எதுவும் நினைக்காத. நீ சின்ன பொண்ணு, வேண்டுதலுக்காக நீ விரதம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது.
அதனால சாமி உனக்கு தண்டனை கொடுத்துருச்சுன்னுலாம் நீ நினைக்கவே நினைக்காத. ஆ? துர்கா கனகான்னு 2 பேர்ல யாரு துர்கான்னு அடையாளம் காட்ட சொல்லிதான் ஆத்தா கிட்ட வேண்டியிருந்தேன். ஆனா அவ இது வரைக்கும் யாருன்னு அடையாளம் காட்டவே இல்லை. இவ்வளவு நேரம் எங்க போயிருந்த? என்னென்னவோ நடந்து போச்சு, ஆளே காணோம் நீ. ஒரு முக்கியமான வேலை சின்னையா, அத போய் முடிச்சிட்டு வரேன். ஓ, சாமி கும்பிட போயிருந்தியா? ஆமா சின்னையா. கௌரிக்கு என்னாச்சு? முகமே சரியில்லை. கௌரி, தூரி ஆடினியே, உன் வேண்டுதல் பழிச்சிருச்சா? பயங்கர கோவத்துல இருக்கிறா போல. சின்னையா, என்னாச்சு? கார்ல போகும்போது சொல்றேன். போலாம் வா. கௌரி வா போலாம். வா. அப்பா, நம்ம ஊர் ஆளுங்க சப்பரத்துல சாமி சிலைய வச்சு எப்படி ஜம்மு ஜம்முன்னு தூக்கிட்டு வந்தானுங்க. இவனுங்க என்னடானா வீட்டுக்குள்ள இருக்கிற சிலைய தூக்கிட்டு வாசலுக்கு வர்றதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறாங்க. சரியான மொக்க ஆளுங்க. பெரியவரே, ஆ, அங்க ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ணே, ஆ, அங்க பாருங்கண்ணே, ரூம் லைட் ஆன் ஆயிடுச்சு. ஆமா, கண்டிப்பா ஏதோ தப்பா நடக்குதுங்க. தானா இப்படிங்க அந்த லைட் எரியும்? நீங்க முதல்ல அந்த ஆளுங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுங்க. ஆமாப்பா, பண்ணுங்க. என்னங்க? என்னாச்சுப்பா? எடுக்க மாட்டேங்கிறா. அப்பா திரும்ப ட்ரை பண்ணுங்கப்பா. ஆ, ஐயோ, எங்க அசோக் வராங்க? சித்தப்பா, அசோக் வரா. சரி சரி, அமைதியா இருக்க. வா அசோக். அப்பா, அப்பா, ஆ? என்ன இந்த நேரத்துல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அசோக், அது வந்து ஏய், அசோக், கோயிலுக்கு போனவங்க திரும்பி வரலையே, போய் பார்த்துட்டு வரலாம்னு சொன்னாங்க. அதுக்கு தான் கிளம்பி வெளியில வந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்து. ஆமா. அப்படியா பெரியப்பா? இல்லையே, நீங்க யாரையோ எதிர்பார்த்துட்டு நிக்கிற மாதிரில இருக்கு. அதுவும் வீட்டையும் ரோட்டையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்கீங்க. ஏய், பெரியவரே, உங்களை பார்க்க தான் கிளம்பணும்னு சொன்னாரு. அதுக்குள்ள ஒரு ஃபோன் வந்துருச்சு. அவர் இறங்கி வந்து பேசவும் நாங்களும் இறங்கிட்டோம். இந்த நேரத்துல நாங்க யாரை எதிர்பார்க்க போறோம்? ச்சே, இந்த நேரம் பார்த்து மாயா கூப்பிடுறாளே. நீங்க யார எதிர்பார்த்துட்டு நின்னீங்களோ அவங்களே ஃபோன் பண்ணிட்டாங்க. எடுத்து பேசுங்க. நாங்க தான் யாரையும் எதிர்பார்த்து நிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அப்புறம் இதுக்கு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க. ஏதோ எனக்கு தோணுச்சு, அத சொன்னேன். அதுக்காக கோச்சுக்காதீங்க. பாருங்க, மறுபடியும் போன் அடிக்குது. எடுத்து பேசுங்க. இது பிசினஸ் கால் தான், நான் அப்புறமா பேசிக்கிறேன். சரி சரி, நேரமாச்சு, வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போலாம். அர்ஜுன், வண்டி எடு. அசோக், அசோக் வா. சரிங்க பெரியப்பா. ஏய் வா, கௌரி வா. இத்தனை தடவை கால் பண்ணிட்டேன், மாயா போனையும் எடுக்க மாட்டேங்கிறா. அண்ணே, நீங்க கால் பண்ணி பாதியிலே கட் பண்ணிட்டீங்க. அதோட அவ ஃபோன் பண்ணும்போது நீங்க எடுக்கல. அந்த கோவத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். அப்பா, அது மட்டும் இல்லப்பா, அவ பிளான் பண்ண மாதிரி இங்க எதுவுமே நடக்கல. அம்மன் சிலையும் இருந்த இடத்துலயே இருக்கு. போலீஸ்காரங்களும்
சிலை மாதிரி அப்படியே இருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சு அந்த டென்ஷன்ல இருப்பான்னு நினைக்கிறேன். அதான்ப்பா ஃபோன் எடுக்கல. சரி வாங்க உள்ள போலாம். மாயா, இன்னும் அம்மன் சிலை வீட்லயே தான் இருக்கு. அதோட நீ போட்ட பிளான் படி எதுவுமே நடக்கல. அதனால நீ உக்கிரமா தான் இருப்பேன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா நீ சொன்ன மாதிரி இவ்வளவு நேரம் நாங்க ரோட்ல தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நீ எனக்கு ஃபோன் பண்ற நேரம் திடீர்னு அசோக் வந்துட்டான். அதனால போனை கட் பண்ண வேண்டியதாயிடுச்சு. அப்புறம் அம்மன் சிலை இருந்த இடத்துலயே போலீஸும் பக்கத்திலேயே நிக்கிறாங்க. சிலைய தூக்க வந்த திருடங்க எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, அவங்க ஏன் சிலைய தூக்கல, எங்களுக்கு இது ஒண்ணுமே புரியல. இங்க என்னதான் நடந்துச்சு? சொல்றேன். எப்படியும் இந்நேரம் சிலைய தூக்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ மேடம். யோ லாக்கர் மணி, என்னையா பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஃபோன் பண்ணுவீங்கன்னு எவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கிறது? என்னையா ஆச்சு? சிலைய தூக்கிட்டீங்களா இல்லையா? இல்ல மேடம். இல்லனா சிலைய தூக்கல. என்னமோ ஒன்னு பெரிய லாக்கர் மணின்னு சொல்லிக்கிட்ட, இப்ப என்னடானா சிலைய தூக்கலன்னு சொல்ற? மேடம் இப்ப நான் லாக்கர் மணியே இல்ல, வெறும் மணிதான். என்னையா உளர்ற? வளரல மேடம், உண்மையதான் சொல்றேன். மேடம், நானும் எத்தனையோ கோவில்ல சிலையை திருடி இருக்கேன் மேடம். ஆனா எந்த கோவிலே வராத சாமி இந்த வீட்டுல நேர்லயே வந்துருச்சு மேடம். இனிமே சிலைய திருடுவீங்க. மேடம், நீங்கன்னு இல்ல மேடம், வேற யார் நினைச்சாலும் அங்க இருக்கிற அம்மன் சிலைய தூக்கவே முடியாது மேடம். அந்த அம்மனா ஆசைப்பட்டு அங்க இருந்து போனாதான் உண்டு மேடம். அது மட்டும் இல்ல மேடம், சிலைய தூக்க போன எங்களை அந்த அம்மன் வெளுத்து வாங்கிருச்சு மேடம். உங்களுக்கு என்னடா பைத்தியமா பிடிச்சிருக்கு? இல்ல மேடம், இப்பதான் பைத்தியம் தெளிஞ்சிருக்கு. இத்தனை வருஷமா அடுத்தவங்க பொருளை களவாடன என் கைய விளங்காம பண்ணி எனக்கு தண்டனை கொடுத்துருச்சு மேடம். மேடம், இப்ப நான் திருட இல்லை மேடம், அம்மனோட அடிமை பக்தன் மேடம். என் வாழ்நாள் முழுக்க அந்த அம்மனுக்கே சேவை பண்ண போறேன் மேடம். இனிமே எனக்கு ஃபோன் பண்ணாதீங்க மேடம். ஹலோ டே, இல்ல, லாக்கர் மணி சொல்றதை எங்களால நம்ப முடியாது. ஏன்னா இந்த சிலைய 12 வருஷத்துக்கு முன்னாடி கோயில்ல வச்சு நாங்களே தூக்கியிருக்கோம். அப்ப வராத சாமி இப்போ வந்துருச்சா? அவனுங்களால சிலைய தூக்க முடியல, அதுக்காக சாமியே வந்துருச்சுன்னு கதை விடுறானுங்க. ஜனா அண்ணே,
என்னடா எல்லாத்தையும் மறந்துட்டியா? சாமி சிலையை எடுக்கிறதுக்கு நாம எவ்வளவு கஷ்டப்பட்டோம், என்னென்ன பூஜையெல்லாம் பண்ணோம்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. பெட்டி திரும்ப வந்து அம்மனோட சக்தி திரும்பவும் அம்மனுக்கு போனதுக்கு அப்புறம் நம்மள சுத்தி இருந்தவங்களுக்கு என்னென்ன நடந்ததுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. அதனால லாக்கர் மணி சொல்றது உண்மையாதான் இருக்கணும். எனக்கு என்னவோ அவனுங்கள அந்த கனகா ஓட விட்டுருப்பாளோன்னு தோணுது.